ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐட்டாடுடைய சீரியல் இது வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொப்போதாவது வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சோழன் வந்துட்டு நிலாவுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ண அவங்க கார் ஓட்டுற டிரைவர், அதாவது ஓனர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஓட்டி சைன் பண்ண சொல்லியிருக்காங்க நிலாவை. நிலா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. சோழன் மேலே நிலாவுக்கு பயங்கர கோவம். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு லைசன்ஸ்க்காக தான் நிலா அப்படியே அமைதியாக வந்திருக்காங்க. ஏன்னா லைசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேல் யாரோடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம வேலைக்கு போகணும் வரணும். முக்கியமாக சோழனுடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம போயிட்டு வரணும். அதுக்காக இந்த லைசன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் இல்லைன்னா வீட்லேயே ரொம்ப போர் அடிக்கிறதோ இவரை மாதிரினா லைசன்ஸ் இல்லாமல் ஒரு மாதமாக வீட்லேயே உட்காந்துட்ருக்காரு. அந்த மாதிரி நிலமை வந்துடக்கூடாது. லைசன்ஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நிலா வெயிட் பண்ணி அமைதியாக வந்து இருக்காங்க. சோழன் பண்ணுற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு. சோழன் வந்து என்னதான் வந்து தப்பு பண்ணி நிலாகிட்ட மாட்டிக்கிட்டாலும் அப்போ கூட கொஞ்சம் கூட திருந்தாமல் சோழன் திரும்பவும் அதே வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நிலா கூட சேரணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் ஆதார் கார்டுக்கு ஒரு போய் இப்போது இங்கே ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கிட்டு இப்போது எங்கே ஒரு போய் சொல்லிட்டு சோழன் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நிலாவுக்கு இந்த விஷயம் இது வரைக்குமே தெரியாது. ஆனாலும் நிலா வந்துட்டு சோழனை எப்பயுமே நம்ப போகிறதில்ல. ஸோ இவர் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு நிலாவோட மனசில் ஆல்ரெடி பதிந்துருச்சு. இப்போ இவர் பேசுகிறதெல்லாம் கூட உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமல் நிலா குழப்பத்தில் தான் அங்கே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சோழனுடைய ஓனர் வந்துட்டு ஃபோன் பேசி முடிச்சுட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா இங்கே என்னம்மா எல்லாம் ஃபில் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களுடைய ஓனர் கேட்கவோ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு அவரும் செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே நிலா சைன் பண்ணிக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னம்மா இது அப்படின்னு கேட்குறாங்க. சரி என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தப்பாயிடுச்சா அப்படின்னு. இங்கே பாரும்மா தப்பாதாம்மா இருக்குது. இங்கே பாரு, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அது ஞாபகம் இருக்கா இல்லையாம்மா? என்னம்மா உங்கள் அப்பாவோடைய பேரை இன்சலாக போட்டிருக்க, நீ சோழனுடைய தானே இன்சலாக போடணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஷாக்காக இருக்குது நிலாவுக்கு. இங்கே சோழனுக்கு உள்ளக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா ஏன்னு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க நம்ம சோழன். இல்லைடா சோழா, இங்கே பாருடா, அந்த பிள்ளை எப்படி சைன் பண்ணியிருக்குன்னு நிலான்னு போட்டுட்டு உன்னோடைய பேர் தானே போட்டிருக்கணும், உன்னோட இன்சல் தானே, அவருடைய அப்பா இன்சல் போட்டிருக்கு. இப்படி இருந்தால் லைசன்ஸ் வாங்க முடியாது. நீங்கள் ஆதார் கார்டு எப்படி கொண்டு வந்திருக்கீங்க, இதை காட்டுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி பார்க்குறாங்க. அதாவது சோழன் அப்ளை பண்ண ஆதார் கார்டை அதை வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக தானம்மா இருக்குது, நிலா சோழெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, இப்போ மட்டும் ஏன் இன்சில் மாத்திரை, இனிமேல் இந்த வீட்டு அட்ரஸ்க்கு இந்த ஓப்பன் பண்ணணும், அதாவது லைசன்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீ இந்த இப்படி தான்மா சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அதை மாற்றி அழிச்சிட்டு நிலா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட இன்சில போட்டு நிலா சைன் பண்ணுறாங்க. நிலாவுக்கு இதெல்லாம் கேட்க பயங்கர கடுப்பாக இருக்குது. நான் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் எல்லாம் டிவோர்ஸ் வாங்க வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பல்ல கடிச்சிக்கிட்டு இதெல்லாத்தையும் செய்கிறாங்க. சோழனுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலாவுக்கு பேர் பின்னாடி இனிமேல் நம்மளுடைய பேர் தான் வரணும், இதை எங்கே போனாலே அவன் மாற்ற முடியாது, கடைசியில் என்கிட்ட வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சோழன் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் நிலாவை பார்க்குறாங்க, நிலா சோழனை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, உங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னா இதை நம்ம பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொன்ன உடனே நிலா பல்ல கடிச்சிக்கிட்டு சைன் பண்ணிடுறாங்க. சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரிடா சோழா, நான் உனக்கு லைசன்ஸ் ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறான், அவங்க ஒய்ஃப் நிலாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஆர்டிஓ ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு ஒரு வண்டி ஓட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் நிலா தைரியமாக வந்து வண்டி ஓட்டலாம் லைசன்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய ஓனர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருப்பா நிலா, சோழன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன், அவனை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத, 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் சந்தோஷமாக இருங்கம்மா. சோழனை மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவனுக்கு இப்போ வேலை இல்லைன்னு நீ கஷ்டப்படாதம்மா, அவன் ஏதோ போகாததுக்காலம் அந்த மாதிரி ஆகிடுச்சு, லைசன்ஸ் எழுந்துட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் தானே லைசன்ஸ் அவனுக்கு கிடைச்சிரும், அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான், அவன் ரொம்ப நல்ல பையன்மா, அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ எதிர்த்தாப்புல வந்தவன் தப்பு, அதனால அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான், அதை வச்சு சோழன் தப்பானவன் அப்படின்னால நீ நடிச்சிடாதம்மா. சோழனுக்காக அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் நீ துடிச்சதை நான் பார்த்தேன், நீ அவ்வளோ துடிச்ச ஒய்ஃப்னா இப்படி தாம்மா இருக்கணும்,
அதே மாதிரி தான் சோழனை ஒன்று நல்லா பார்த்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோழனை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ஏங்க அவங்க சோழனுடைய ஓனர் இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இவரா நல்லவர், எவ்வளோ பொய் ஃப்ராடு பித்தலாட்டம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இவரை பார்த்து நல்லவர்னு சொல்கிறாரு. நம்ம கணக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, இல்லை நம்மளை தவிர மல்ல எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி தான் சொல்லி வச்சுருக்காரா? ஓ, இவருடைய சுயரம்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, வேறு யாருக்கும் தெரியல போல இருக்குது. எல்லாருக்கிட்டேயும் இதே மாதிரி தான் சொல்லி வச்சுட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரா? எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி வச்சிருக்காரு போல இருக்கே. எல்லாருமே இவரை அவ்வளோ உண்மையானவர் அப்படின்னு நம்புறாங்க. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சரிக்க சரணங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. என்னங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்க. நான்லாம் அவர்கிட்ட இப்படியெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. உடனே இதெல்லாத்தையும் நான் தான் பண்ண சொன்னேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிலாவுமே ஏங்க எனக்கு அப்படியே தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க இந்த விஷயத்துலாச்சும் என்ன நம்புங்க, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பல்லவனும் சேரனும் இருக்காங்க. என்ன பண்ணலாம், எங்கே போயிட்டு வரீங்க 2 பேரும் அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணே, லைசன்ஸ் அப்ளை பண்ணதா அப்படின்னு. என்னடா சொல்லலாம், எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஓகே தானே, நான் பேசிட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு லைசன்ஸ் வந்துடும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா சொல்லலாம், உட்காருடா. சரி பாடிலா, வாப்பா உனக்கு நான் ஏதாச்சும் சாப்பிட கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லைண்ணா கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஓ சேரன் போய் கொண்டு வரேன்னு போடுறாங்க. ஸோ நிலாவே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து போயிடுறாங்க. என்ன பண்ணிடலாம், 2 பேரும் ஒன்றா தான் போகிறீங்க வரீங்க பேசுகிறீங்க, ஆனால் அவங்களோட 2 பேரும் முகத்துலையுமே வேறு ஒரு மாற்றம் தெரியுது. என்னப்பா ஆச்சு, எல்லோரும் முன்னாடியே கேட்டதுக்கு நீ எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன், இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கீங்க, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஏதோ இருக்குது, என்னன்னு சொல்லப்பா. இங்கே பார்ப்பானேலா, சோழன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா அவனை மன்னிச்சிடுப்பா, அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சேரன் வந்து கேட்குறாரு. ஏடா நீங்கள் எதுக்கு நான் சாரி கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவோ, இல்லைப்பா சோழன் ஏதோ பண்ணியிருக்கான், அவன் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதப்பா, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல போகிறதா வர பல்லவன்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தானா, ஒரு வேளை அவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்காக தான் நீ அவன் மேலே கோவமாக இருக்கியாப்பா. இங்கே பாருப்பா, அப்படி ஏதாவது இருந்தால் அவனை மன்னிச்சிருப்பா, அவன் அவனுடைய விருப்பத்தை சொல்லிட்டான், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அவன் கூட சேர்ந்து வாழலாம் நான் ஆசைப்பட்றான், அதனால தான் அவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், அதுக்காக நீ அவன் மேலே கோவப்படாதப்பா, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுப்பா, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஆனால் சோழன் நல்ல பையன், என் தம்பின்றதுக்காக நான் சொல்லலை, நீ என் தங்கச்சி மாதிரி தான், அவன் நல்ல பையன், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் கண்டிப்பாக சோழர் வருவார், ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான், அவன் நல்ல பையன், அதே நடப்பில் தான்ப்பா உனக்கு சொல்கிறேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவன் நல்ல பையன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சந்தோஷமாக இருப்பான், அவனோட சேர்ந்து வாழனால இந்த டிவோர்ஸ் எல்லாம் விட்டுட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலா சொல்லவோ. ஆனால் அவர் நல்லவர் தானே, இல்லைன்னு சொல்லலை, அவர்களுடைய தம்பி, அவரை பற்றி நான் உங்ககிட்ட எப்படி நான் தப்பாக சொல்லுவேன், அவர் நல்லவர் தான், ஆனால் அதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தில் நான் இல்லைண்ணா, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்காக அந்த சூழ்நிலையில் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், அதுக்காக நான் அவளை உண்மையிலேயே ஹஸ்பண்டை எப்படி நான் ஏற்றுக்க முடியும், சோழனுக்கு எனக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நான் நினச்சி பார்க்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கடிலாம் சொல்லிடுறாங்க நம்ம சென்னைக்கிட்ட. சரிப்பா, உன்னோட விருப்பம் என்னப்போ அதே சரிப்பா, நான் உன்னை வற்புறுத்தலை, ஆனால் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிற அது சேரன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிலா போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு, சே அண்ணன் எவ்வளோ நல்லவர்ன்னு நம்பி இருக்கு சோழனை, ஆனால் இவர் எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்காரு, இவர் எப்படி பார்த்தா ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கவும் சேரன் எடுத்துக்கிட்டு அப்போ தான் என்னப்பா ஏதோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லலாம். இல்லைப்பா ஏதோ இருக்குது, நான் சொன்ன விஷயத்துக்கு கூட நீ சரியா ஆமான்னு ஏதோ ஒன்றும் கிளியராக பதில் சொல்லலை, சரின்னு சொல்லிட்டு என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீ ஏதோ பேசுகிற மாதிரி தெரியுதுப்பா, இல்லை என்னன்னு ஓப்பனாக சொல்லுப்பா, அதான் இங்கே யாரும் இல்லைல்ல, சோழன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கானா சொல்லுப்பா, நான் அவனை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அப்போ தான் இல்லைண்ணே உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவர் உங்களுடைய தம்பியை பற்றி உங்ககிட்டே எப்படி நான் பேசுறதுன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லவும், பரவாயில்லப்பா சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து கேட்குறாரு. அப்போ தான் சோழன் பட விஷயங்கள் எல்லாத்தையுமே நிலா வந்து சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, சோழன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கானா, உன்னையே ஏமாத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாரு. ஆமாண்ணே, இது எல்லாத்தையும் கேட்க தானே நான் அவரை நேற்று வெளியில் கூட்டிகிட்டு போனேன், அவரு கூட இல்லவே இல்லைன்னு சொல்கிறாரண்ணே,
எனக்கு என்னமோ இவரு மேல தானே சந்தேகமா இருக்கு. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் காரணம் இவரா தான் இருக்கணும். எப்படிண்ணே இவ்ளோ பொய் சொல்லி, இவ்ளோ ஃப்ராடுத்தனம் பண்றவர நான் லவ் பண்ண முடியும், அவரு கூட சேர்ந்து வாழ முடியும். நீங்களே சொல்லுண்ணே. உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்களா? அவன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, அவ கூட சேர்ந்து வாழ சொல்லி நீங்க சொல்வீங்களாண்ணே? இப்ப சொல்லுங்கண்ணே, நான் என்ன பண்ணட்டும்? முன்ன ஒண்ணுமே தெரியாததுனால ஏதோ பேசிட்டீங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே, எங்க சேரனுக்கு நீ சொன்னது ரைட் தான்ப்பா. நான் தான் ஏதோ உண்மை தெரியாம பேசிட்டேன். சாரிப்பா என்ன மன்னிச்சிடு. அந்த சோளம் எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அவனுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சேரன் வந்து கோவத்தோட வரவும், நிலா இருந்துக்கிட்டு என்னடா பண்ண போகிறீங்க? அதுவும் வேணாண்ணா, நீங்கள் கேட்டீங்கன்றதுனால தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கும் பேசி பல்லவனுக்கு பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் சோழனை பற்றி தப்பாக நினைப்பாங்க. நீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. அவங்க 2 பேரும் சின்ன பசங்க. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்புறம் சோழன் மேலே அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு. இல்லைப்பா, நீ இது எல்லாத்தையும் யோசிச்சு அவனுக்காக இவ்வளோ பண்ணுற, அவன் தப்பானவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அப்படியே ஒன்று நடக்கலைல்ல. இருப்பாடி அவனை நான் என்னன்னு கேட்குறேன். என் தம்பியாக இருந்தாலே அவன் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து எங்கள் கோவத்தோட வெளியே வரவும், எங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழர் கேட்குறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? நிலாவை எப்படியெல்லாம் போய் சொல்லி ஏமாத்திருக்க? உனக்கு இப்படி பண்ண எப்படிடா மனசு வந்துச்சா அப்படின்னு இங்கே வந்துட்டு சேரன் வந்துட்டு சோழனை கேட்கவும், சோழனுக்கு ஷாக் ஆகியிருக்கு. என்னங்க வீட்டில் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. எனக்கு வேறு வழியில் இல்லைங்க. சேரண்ணே எனக்கு கம்பல் பண்ணி கேட்டுச்சு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் எதோ தப்போ பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு. நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டா நான் உங்களை நம்பிடுவானா அப்படின்னு நிலா சொல்லவும், உடனே சேரன் எடுத்துக்கிட்டு நீ அமைதியாக இருப்பான்ல, என்னடா பண்ண தப்பில்ல பண்ணிட்டு என்னடா நிலாவை மிரட்டுறியா நீ? இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலடா. நீ என் தம்பியடா, உன்னை என் கூட பிறந்த தம்பின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோலாம் போய் சொல்லி அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திருக்கேன். எப்படிடா உனக்கு இப்படி மனசு வந்துச்சு? அண்ணன் நான் உங்களை எல்லாரையும் நல்லா தானடா வளர்த்தேன். நீ மட்டும் ஏன்டா இப்படி போய் சொல்லி ஃப்ராடு பண்ணி ஒரு பொண்ணாடி மனசை கஷ்டப்படுத்திருக்கேன். இதெல்லாம் என் தம்பின்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து எங்கேயாச்சும் போயிடு. கண்ணு முன்னாடியே நிற்காது. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு தினம் தானே அந்த பொண்ணு உன்னுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இங்கே எப்படிடா இருக்கும்? தயவு செஞ்சு நீ எங்கேயாச்சும் போயிடு. எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்தால் நீ வெளியில் போயிடுறதா சொல்லியிருந்தேன்ல. நான் கூட அது ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்று. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடு. கண்ணு முன்னாடியே நிற்காது அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லவும், சோழன் இருந்துக்கிட்டு என்னடா எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ண தப்புக்கு இதான தண்டனை, இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் எடுத்துக்கிட்டு அண்ணா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருடா பல்லவா, நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு சோழனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. சோழல் ஆனால் நீ கூட என்னை புரிஞ்சுக்கலையாட, ஆரம்பத்துலேருந்து நிலா கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் தானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழல் சொல்லுவோம், இங்கே பாருடா சேர்ந்து வாழ விருப்பம் தான். அதுக்காக நிலா கிட்ட நேரடியாக விஷயத்த சொல்லி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சுற்றி வளைச்சி அந்த வழியாக கஷ்டப்படுத்திருக்க, அது தப்பு தானே. உடைய தம்பின்னு சொல்லிக்கவே அசிங்கமாகவும் அவமானமாக இருக்கும். இனிமேல் இந்த வீட்டை முன்னாடி வந்து நிற்காத, எங்கள் கண் முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. சோழன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போது அவங்களே வீட்டில் சொல்லி என்னை ஒரு தப்பானவனா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினச்சிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கால் போக்குன நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ போயிட்டு குடிக்க போகிறாரு. ஸோ பாருக்கு போயிட்டு குடிச்சு கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி மனசு விட்டு அவர் பாட்டுக்கு அழுதுட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு தேங்க்யூ. திரும்பவும் சோழனை இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.